பண்டிகைக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிற மத்த கோயிலுக்கு லைட் செட்டு, ரேடியோ செட்லாம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் கோவில டெக்கரேட் பண்றதுக்காக பூவெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஊர்ல இருக்க லேடீஸ்லாம் போயிட்டு மாலை மாரி கோத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல நானு, அம்மா, பையன் 3 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் பூக்குழி இறங்குவாங்க. அதுக்காக குண்டம் பத்துற வேலையெல்லாம் வெளியில பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பூ மாலையா கோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி பூ தான் இருந்தது. குண்டம் பத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆள் ஒசரத்துக்கு நல்லா பெரிய பெரிய விறகெல்லாம் அடுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் விடியிற வரையும் அது எரிஞ்சு கரியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத நல்லா அடிச்சு விட்டு நல்லா சமன் பண்ணி விட்டுருவாங்க. அதில கல் இருக்கா இல்லையான்னு பார்த்து அதையும் பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. நைட் ஒரு 10 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பூஜை பண்ணிட்டு, சாமி சன்னதியிலேயே வெறும் தரையிலேயே பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் குடுப்பாங்க. முக்கியமா இந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா, பூக்குழி இறங்கவங்களுக்கு தான் குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க நைட்லேருந்து அடுத்த நாள் பூக்குழி இறங்குற வரைக்குமே விரதம் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு குடுப்பாங்க. நைட் ஒரு 11 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, குண்டம் பத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு